60 வயசுக்கு மேலே போயிட்டாலே முட்டிக்கு கீழே உள்ள பகுதி, அதாவது காப் மசில்ஸு, பாதம், கணைக்கால் இந்த பகுதியிலெல்லாம் வந்து ரத்த ஓட்டம் குறையிறதுனால ஒரு வித சோர்வு, மந்த நிலையும் இருந்துகிட்டே இருக்கும். சரி, நிறைய பேருக்கு பாதமெல்லாம் வீங்கி போயிருக்கோம், சிலருக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கும். இப்படி பலவிதமான தொல்லைகள் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதை சரி பண்ணுறதுக்காக நம்ம நிறைய பயிற்சிகள் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறோம். இன்னும் ஒரு பயிற்சியாக தான் அந்த மசாஜ். இதனால தான் பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்கள வச்சுட்டு காலை பிடிச்சி விட சொல்லுவாங்க. அந்த கால் பகுதியை பிடிச்சி விட்டோம்னா கொஞ்சம் சுகமாக இருக்கும், அந்த இரத்த ஓட்டம் கொஞ்சமாவது சீராகும். அதை நமக்கு நம்மளே செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான வழி தான் இந்த பயிற்சி. பாருங்கள், கையில் இந்த கருவியை வச்சுட்டு இதை நம்ம காலில் தேய்க்கும் போது, அதாவது பக்கவாட்டில் 2 பக்கமும் கீழ்ப்பகுதியிலையும் தேய்க்கலாம். 50 முறையிலேருந்து 100 முறை நல்லா அழுத்தி மேல் நோக்கி தேய்க்கணும். காலில் கொஞ்சம் எண்ணெயும் தேய்ச்சிட்டு இந்த பயிற்சியை நம்ம பண்ணோன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பாதத்தில் தேய்ச்சிக்கலாம். உள் பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் அழுத்தி தேய்க்கணும். பாதத்துலேயும் நல்லா தேய்க்கணும். உள்ளங்கால்லையும் இதே கருவியை வச்சு நீங்கள் தேய்க்கலாம். இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா காலைல புதுசாக ஒரு உற்சாகம் வர்றதை நீங்கள் அப்படியே பார்க்கலாம். இந்த பயிற்சியை தூங்குகிற நேரத்தில் பண்ணிங்கன்னா சிலருக்கு தூக்கம் நல்லா வரும், நிறைய பேருக்கு ரொம்ப உற்சாகமாகிட்டதுனால உடனடியாக தூக்கம் வராது. அதனால் கொஞ்சம் சாயந்தர நேரமோ ஒரு 7 மணி 6 மணி தெரப்பியை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப உற்சாகமாகவும் சோர்வு இல்லாமலும் உணர்வீங்க. அப்போது நல்ல தூக்கத்துக்கும் இது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எவ்வளவு புத்துணர்ச்சியை நீங்கள் அனுபவிச்சிங்க, எவ்வளவு சுகமாக இருக்குது, எவ்வளவு ஒரு மறுமலர்ச்சி உங்களுக்குள்ளே வருதுங்கிறத நீங்கள் உணரலாம். உணர்ந்து இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.